வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, ரொம்ப நாளாக நம்ம வந்து ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணிட்டு இருந்திருப்போம். நிறைய ஹெல்த்தி ஃபுட்ஸ் வந்து எடுப்போம். இருந்தாலும் வந்து நமக்கு ப்ரெக்னென்சி தள்ளி போகாது. நமக்கே தெரியாமல் நம்ம எடுக்கக்கூடிய சில உணவுப் பொருட்களோ இல்லை சில விஷயங்களோ நம்ம கர்ப்பம் உண்டாகிறத வந்து நமக்கு தடைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத சில உணவுகளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிக்கோங்க தோழி. கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். முக்கியமாக ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவுட் சைட் ஃபுட் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. வீட்லேயே செஞ்ச உணவை தான் எடுத்துக்கணும்னு நம்மளே நிறைய பதிவில் பார்த்துருக்கோம். ஆனால் வீட்டில் எடுத்துக்கக்கூடிய உணவில் கூட இந்த விஷயங்கள் நம்ம கரு உண்டாகிறத தடுக்குமா அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய ஆச்சரியமே. பொதுவாக ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணக்கூடியவங்க அதிகமாக ஸ்டார்ச் எடுத்துக்கக்கூடாது. ஸ்டார்ச் அதிகமாக நம்ம உடலில் சேரும் பொழுது ஹார்மோனல் இம்பேலன்சிங் ப்ராப்ளம் வரும், ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் வரும். அதே போல் உடல் பருமன், அதுவும் முக்கியமாக குறிப்பாக தொப்பை மற்றும் இடுப்பு பகுதியில் அதிகமான சதை சேர்றது, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டார்ச் எடுத்துக்கிறதுனால வர பக்க விளைவு தான். இந்த ஸ்டார்ச் அதிகமாக இருக்கக்கூடிய நம்ம வீட்லேயே உபயோகிக்கக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர். ஆரம்ப காலத்தில் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த இந்த கார்ன்ஃப்ளவர் இப்போ நம்ம குழம்புல சேர்க்குறோம். குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னா அதை திக்கப் பண்ணுறதுக்காக நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சேர்க்குறோம், சூப்பில் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் எந்த விஷயங்கள், காய்கறிகளாக இருந்தாலும் சரி அல்லது அசைவ உணவுகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே நம்ம ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்து தான் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ நமக்கே தெரியாமல் நம்மளுடைய எல்லா உணவுலேயுமே வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து கலந்துருக்க மாதிரி இருக்குது. இதை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும் பொழுது நம்ம உடலில் ஸ்டார்ச் சேரும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஸ்டார்ச் உணவுகளை அதிகமாக எடுத்துக்கும் போது நமக்கு காரணமே தெரியாமல் ஹார்மோனல் இம்பேலன்சிங் ப்ராப்ளம் வரும், உடல் பருமன் பிரச்சனை வரும். முக்கியமாக வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம்னால நம்மளுடைய இடுப்பு மற்றும் தொப்பை பகுதியில் வந்து அதிகமாக கொழுப்பு சேரும். இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் கார்ன்ஃப்ளவர் சொல்கிறோம். இதுவே வந்து உணவு தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் அந்த ஃபேக்ட்ரியிலலாம் வந்து இந்த கார்ன்ஃப்ளவரை வந்து ஸ்டார்ச்சுன்னு தான் அவங்க வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இது வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான். இதை நம்ம வீட்டில் ரொம்பவே காமனாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இனிமேல் உங்கள் உணவில் இந்த கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறத குறைச்சிக்கோங்க. ஸோ கார்ன்ஃப்ளவர் எடுக்கிறதுனால ப்ரெக்னென்சி தள்ளி போகுமா அப்படின்னு நம்ம இவ்வளோ நாள் யோசிச்சிருக்க மாட்டோம் இல்லையா? ஆனால் நிச்சயமாக இந்த சில விஷயங்கள் கூட ஒரு முக்கிய காரணமாக நமக்கு அமைஞ்சிருது. இதே போல் அடுத்தது நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த மசாலா வகைகள், அதாவது நம்ம வீட்டில் செய்யாமல் இப்போ நிறைய வந்து பிராண்டில் வந்து மசாலா பொருட்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம வந்து பார்க்கும்போது அதில் வந்து அந்தளவுக்கு கலர் தெரியாது. ஆனால் அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணும்பொழுது சமைக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அதில் அதிகப்படியான கலர் வந்து நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதில் வந்து என்ன போட்டிருப்பாங்கன்னா காஷ்மீரி சில்லி வந்து ஆட் ஆகிருக்கு, அதனால் இந்த ரெட் கலர் வந்து வருது அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆக்சுவலி வந்து காஷ்மீரி சில்லிஸ் போட்டிருந்தா கூட நமக்கு அந்தளவுக்கு ஒரு பிரைட் ரெட் கலர் வந்து வராது. இந்த மசாலா பொருட்களை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது அதில் கலந்துருக்கக்கூடிய இந்த கெமிக்கல், அதாவது அவங்க இந்த கலர் வர்றதுக்காக சேர்க்கக்கூடிய இந்த கெமிக்கல் நம்ம உடலில் ஆப்போசிட் ரியாக்ஷனை வந்து நிகழ்த்தி நமக்கு கரு உண்டாகிறதுல பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும். அதனால் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறீங்க, ரொம்ப சீரியஸாக ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப ஹாஸ்பிட்டல் கையுமா இருக்கீங்க அப்படின்னா அதிகமாக மசாலா பொருட்கள் சேர்த்து வீட்டில் சமைக்கிறத வந்து குறைச்சிக்கோங்க. மசாலா பொருளை நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அது பிரியாணி மசாலாவாக இருந்தாலும் சரி, 65 மசாலாவாக இருந்தாலும் சரி, அல்லது மிளகாய் பொடியாக இருந்தாலும் சரி, எல்லாமே நீங்கள் வீட்டில் கைப்பட அரைச்சிக்கோங்க. இல்லை நம்மள மாதிரி பெண்களே வந்து நிறைய இப்போது மசாலாஸ் வந்து வீட்லேயே அரைச்சி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அந்த மாதிரி கூட வாங்கி பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அதில் அந்தளவுக்கு கெமிக்கலோ இல்லை கலரோ வந்து ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே போல் அடுத்த விஷயம், நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயிலையும் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஏதோ ஒரு எண்ணெயில் சமைச்சு எடுத்துக்காமல் செக்கில் ஆட்டின சுத்தமான கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், அப்புறம் தேங்காய் எண்ணெய், இது 3 எண்ணெய்களையுமே நம்ம வந்து சமையலுக்கு வந்து பயன்படுத்தி அதே போல் சரியாக வேக வைக்காத உணவுகளை நம்ம சாப்பிட்றத வந்து தவிர்த்துக்கலாம். அதாவது சிலருக்கு வந்து முட்டையில் வந்து ஆஃப் பாயில் போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அரை வேக்காடோடு இருக்கக்கூடிய அந்த முட்டையை நம்ம எடுத்துக்கும் பொழுது ஒருவேளை அதில் இன்ஃபெக்ஷன்ஸ், கிருமிகள் ஏதாச்சும் இருந்ததுன்னா அது ஒருவேளை நமக்கு புதிதாக கரு உருவாகி இருக்குது அப்படின்னா அதை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் தான் எல்லா உணவுகளுமே, அசைவ உணவாக இருந்தாலும் சரி அல்லது பயிர் வகைகள் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க.